பால் வச்சு விட்டாச்சு. இன்னும் சூடாகலை. அங்கே குளிருக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா பால் அப்படி சூடாகி ரொம்ப நேரமாக சூடாகிட்டுருக்கு. வச்சு விட்டுருக்கேன். சரி, ஒரு காஃபி குடித்தது நமக்கு வேலை நடக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு பால் வச்சுருக்கேன், கொதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி பாஸ்தா பண்ணலான்றதுக்காக தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி பிடிச்சி கொதிக்க வைக்கலாம். இப்போது தண்ணி நிறைய சேர்த்துக்கலாங்க. பாஸ்தாவுக்கு சேர்த்துட்டு முதல்ல தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி போடலாம் பாஸ்தாவை. அதனால நல்லா தண்ணி சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக கல் உப்பும் சும்மா 2 சொட்டு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, நிறைய வேண்டாம், கொஞ்சமாக உப்பு போட்டுறேன் அதில். அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சொட்டு, அப்போ தான் ஒட்டாமல் வரும் இல்லையா, அதுக்காக. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு வந்துடலாம். கொதிக்கவே மாட்டேங்குது, சூடு ஏறல. பயங்கர சில்லாக இருக்குங்க வெளியில். அதனால் பார்த்திங்கன்னா பால் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. தண்ணியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் தண்ணி சூடாகிறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாஸ்தாவை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்துடலாம். பாஸ்தா பாக்கெட் இருக்குது, கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா குழையாமல் நல்லா வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சதை இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் நல்லா பேஸ்ட்டாக. வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஃபியை போட்டால் தாங்க அடுத்த வேலையை பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிச்சிடலாம் காலையில், அப்போ தான் சொல்லிட்டு முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலை டிஃபன் வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். பேர் பார்த்தோம்னா அந்த காஃபி காலையில் அதுக்காக எந்திரிச்சிருது சீக்கிரம். இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம்ல அப்படின்ட்டு. நான் அதை குடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இதில் இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் பாஸ்தாவை சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே இதுவாகும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்படியே ஒட்டிக்கும். நம்ம ஆல்ரெடி எண்ணெயும் உப்பும் போட்டிருக்கிறதுனால நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாஸ்தா நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்துருக்கு தெரியுதா. இப்போ இது நல்லா வடிகட்டிடுறேன். தண்ணியை வடிகட்டி வச்சாச்சு. இந்த தண்ணி மிச்சம் இருக்கும் இல்லையா, வடிகட்ட தண்ணி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்காக நல்ல கிண்ணத்தில் வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சு கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளித்து விடலாம். பாஸ்தா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். எந்த பட்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க. சால்ட்டோ அன்சால்ட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக, அங்கே நிறைய வேண்டாம், நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் முன்னாடியே காமிச்சேன் இல்லையா, தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன்ட்டு, அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் சேர்த்துட்டேன். பட்டர் சேர்த்த உடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நிறைய இல்லைங்க, சும்மா லேசாக சேர்த்துட்டு அதுலேயே நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா வெங்காயம், தக்காளி, அந்த பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே இருக்கிறதுல நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்க. நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா சொன்னாலே அந்த பொடி, நிறைய இல்லை, கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சட்னி மாதிரி தாங்க இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறேன். இதிலே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா நம்ம எப்படி இந்த தக்காளி சட்னி கரைக்கிறோம்ல அதே டேஸ்ட்டு தாங்க. இது அப்படியே நல்லா போட்டு நம்ம சேர்த்துட்டு பட்டர் கொஞ்சம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகட்டும். அதில் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தாலேருந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். லைட்டாக ஒரு கொதிக்கட்டும். நல்லா பட்டர் வாசனையில் சூப்பராக இருக்குங்க. இந்த பூண்டு, மிளகா, நம்ம வெங்காயம்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வாசனையோடு பார்த்திங்கன்னா பட்டரோட சூப்பராக இருக்குது. இது அந்த பாஸ்தா கொதித்து வந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். லேசாக கொதிக்கட்டும். அந்த வெங்காயத்தோட பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு கொத்தமல்லி புதினா வேணாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் சும்மா ப்ளைனாக தான் வதக்க போகிறேன்.
நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்து நல்லா அப்படியே பரட்டி விடலாம். பரட்டி விட்டுட்டு காட்டுறேங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இதோட சேர்த்து சாஸோட நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. அந்த இஞ்சி பூண்டு வாசனை, அந்த பட்டரில் வதங்கினது அவ்வளோ வாசனையாக இருக்குது. நல்லா உங்களுக்கு காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பீஸாலாம் வாங்கினா கொடுக்குறாங்கல்லங்க, அந்த சில்லி கொஞ்சமாக அது இருந்ததுனால சேர்க்குறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. சும்மா லேசாக சேர்த்துட்டு ஒரு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பீஸா அதெல்லாம் அந்த இது வாங்கினதுக்கு கொடுத்தது அந்த சில்லி லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அதுக்காக. என்கிட்ட வேறு எதுவும் இல்லை, அதனால் சும்மா ஃப்ளேவருக்காக சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். பட்டர் வாசனையோட உங்களுக்கு நல்லா பட்டர் வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்திங்களா. நம்ம இது இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்திங்கன்னா இன்னும் ரொம்பவே ஈஸி. அந்த நூடுல்ஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இதுதான் சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்க, குழையாமல் இருக்குது பார்த்திங்களா. ஃபஸ்ட்டு கரெக்டாக வெந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டேன். வேக வைக்கும்போது தண்ணி கொதித்தோடனே சேர்த்து கொஞ்சமாக எண்ணெயும் உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா குழையாமல் நல்லா இந்த மாதிரி உதிர உதிராக வரும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சமாக கரம் மசாலாலாம் சேர்த்து நம்ம இந்தியன் ஃபுட் மாதிரி அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தடவை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜூஸியான ஒரு பாஸ்தா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டைலில் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணது நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், குழையாமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே நல்ல உதிராக செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் வாயிலையும் போட்டு பார்த்துட்டேன். நான் இது உப்பு சேர்க்கலன்னு நினச்சிக்காதீங்க. நான் வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா, உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அதனால தான் நான் இப்போ சேர்க்கல. அதுவும் இல்லாமல் நம்ம வேக வைக்கும்போது வேறு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம் இல்லையா, அதனால் நீங்கள் தனியாக சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பேஸ்ட்லேயே எல்லாமே இருக்குது. அதை மட்டும் அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.